Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் இது வந்து புதிய சிலபஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த வருஷம் நியூ சிலபஸ்ன்றதுனால நமக்கு ஓவரால் கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நம்மளால் பார்த்து ரிவிஷன் பண்ண முடியாது. ஏன்னா கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, சிலபஸும் குறைச்சிருக்காங்க இல்லைங்களா. அதனால் ஸோ இதை வந்து மாடல் கொஷின் பேப்பர் ஃபுல் போர்ஷனோடது நம்ம வந்து இதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் 15 மார்க்ஸ் 1 மார்க்ஸு. ஸோ இதை நீங்கள் தரோவாக 1 மார்க்ஸ் ஃபுல்லாக இது வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். இதை மட்டும் படிக்க வேண்டாம் தயவுசெய்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க மேம் இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 மார்க் வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 12th இந்த பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அது 12, 13, 14, 15 வரும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாதிரி பகுதி 2 மதிப்பெண் 18 பிரிவு 1 எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, குறுகிய விடையளி. இதில் வந்து கம்பல்சரி கொஷின் பார்த்திங்கன்னா திருக்குறளை வந்து கம்பல்சரி கொஷினாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே 16 நம்மளோட தமிழ் பேட்டர்னில் என்ன வரும்னா விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படி வந்துடும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கொஷினை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ வந்து நாளைக்கு நம்ம வந்து ஹாஃப்லி எக்ஸாம் இது பண்ணுறதுனால ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் இந்த கொஷின் தெரியுமா அப்படின்னாவது நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் போயிடுங்க. இதில் ஏதாவது தெரியாமல் விடுபட்டிருக்கா அதை எடுத்து இப்போவே நீங்கள் வந்து தரோவாக முடிச்சிருங்க. ஓகேங்களா. பிரிவு 2 எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க. ஸோ இதில் என்ன வரும்னா நமக்கு வந்து ஒரு இயலில் பின்னாடி இருக்க மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம் இருக்கும் இல்லைங்களா, அதிலிருந்து கேட்கக்கூடியது. ஸோ கம்பல்சரி என்னது கலை சொற்கள் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. படிப்போம் பயன்படுத்துவோம்ன்ற பார்ட்டு நம்ம என்னென்னலாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, இது எல்லாமே வந்து நீங்கள் இதை ஃபுல்லாக தரோவா இதில் வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்தது நமக்கு பகுதி 3 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க. இது 3 மதிப்பெண் வினா. சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக கொடுத்துருக்காங்க. அடுத்தது விருந்தோம்பல் பற்றி கம்பரும் செயங்கொண்டாரும் குறிப்பிடுபவை எவை. நெக்ஸ்ட்டு உரை பற்றி கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய வினாக்கள். ஸோ இதில் இருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு பிரிவு 2 எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க. இது 3 மார்க்ஸ் கொஷின். 34வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கவும். இதில் பார்த்தீங்கன்னா விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக கொடுத்துருக்காங்க. அடுத்து மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. அடுத்து மனப்பாட பாடல். ஸோ இதில் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இதில் ரிப்பீட்டடாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பிரிவு 3 பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்க. தன்மை பெயர்களை அட்டவணைப்படுத்துக. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 கொஷினில் ஏதாவது 2 சூஸ் பண்ணி எழுதுங்க. இதில் அணியும் கேட்டிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் இருக்குது இல்லையா, அதையும் ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்து செகண்ட் மிட்டம் டெஸ்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம எழுதணும் இல்லையா, அதையும் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது நமக்கு வந்து தெரியாத கொஷின்ஸ் இருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இன்னமும் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆன்சர்ஸு. பகுதி 4 மதிப்பெண்கள் 25 சரிங்களா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. சிலப்பதிகாரம் இது வந்து 5 மதிப்பெண் வினா. இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கொஷினுக்கும் அடைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளாலும் அடுத்து உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 39லையும் கொரோனா பெருந்தொற்று அதை பற்றியும், அடுத்து மாற்றுச் சான்றிதழ் கோரி தலைமை ஆசிரியருக்கு கடிதம் கேட்டிருக்காங்க. அடுத்து படம் உணர்த்தும் கருத்தை நயமுறை 5 தொடர்களில் எழுதுக. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதையாக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 42nd வந்து இன்னொரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து நிற்க அதற்கு தகவலிருந்து கேட்டிருக்காங்க. அரசால் நிறுவப்படும் கட்டடங்களிலும் சிலைகளிலும் நிறுவிய பெயர், நிறுவப்பட்ட காலம், நோக்கம் சார்ந்த பிற செய்திகள் தாங்கிய கல்வெட்டுகளை பார்த்திருப்பீர்கள். இவை போன்று நீவீர் கண்ட பல்வேறு பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகள் 5 பட்டியலிடுக. இல்லைனா மொழிபெயர்க்க. ஒரு இயல் புக் பேக்லேயும் இருக்கும், நமக்கு மொழிபெயர்க்க அதையும் தருவாக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு தருவாக பார்த்துக்கோங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஒரு கிளான்ஸ் நமக்கு இப்போ அந்த வேர்டுக்கான அர்த்தம் தமிழில் என்ன அப்படின்னு தெரியுதா, நீங்களாக சொந்தமாக சொல்லி பாருங்கள். தெரியலையா அந்த வேர்டுக்கான
தமிழ் மீனிங் என்னன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் கேட்டாலும் அதை உங்கள் சொந்த நடையில் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து அனைத்து வினாக்களுக்கும் விரிவாக விடையளிக்க 8 மதிப்பெண் வினா. நாட்டு மக்கள் இதை வந்து தலைப்பில் அதாவது மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக கொடுத்துருக்காங்க. அல்லது இயற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்னன்ற அதை பற்றின கட்டுரை கேட்டிருக்காங்க 43ல். 44 பார்த்திங்கன்னா கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. ஸோ இந்த கொஷின் ஓகேங்களா, இது வந்து விரிவானத்தில் இருந்தது. அடுத்து எம்எஸ் சுப்புலட்சுமி, பால சரஸ்வதி, ராஜம் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள், ஜெகநாதன், சின்னப்பிள்ளை ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு 45ல் பார்த்திங்கன்னா நடைபெற்ற கலை திருவிழா, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இது 8 மதிப்பெண்ணில். ஸோ இதுவே வரும்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இதில் ஏதாவது தெரியலையா உடனே அந்த கொஷின் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வந்து படிச்சுட்டு அடுத்த கொஷினுக்கான அதை ஆன்சர்ஸை சொல்லி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.